குதிங்கால் வலியில் 3 டைப் இருக்குங்க காமனாக. ஒன்று பிளான்டார் ஃபேசைட்டிஸ், இன்னொன்று கால்கேனியல் ஸ்பர், இன்னொன்று ஓஏ ஆங்கிள். அது கூட குதிங்கால் வலியோட ரிலேட்டட் மாதிரியே தெரியும் சிம்டம்ஸு. இது காலையில் எந்திரிச்சா ஊன முடியாது, ரொம்ப நேரம் உட்காந்து எந்திரிச்சா 2-3 ஸ்டெப் நடக்க கஷ்டமாக இருக்கும், அப்புறம் நடக்க நடக்க ஓகேவாக இருக்கும். இதுக்கான எக்ஸசைஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன செய்யணும் செய்யக்கூடாது எக்ஸசைஸ் இன்றைக்கி சொல்லித்தரேங்க. என்னன்னு கேட்டால், காலையில் பெட்டை விட்டு எந்திரிப்பீங்க, அப்போ பார்த்தா கொஞ்சம் வலிக்கும், நடக்கவே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் 2-3 ஸ்டெப்பு. அப்புறம் நடக்க நடக்க ஓகே மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சாலும் அதே மாதிரியே இருக்கும் கஷ்டமாக. அப்புறம் நடக்க நடக்க ஓகேவாக இருக்கும். இது ஒன்று ஆச்சுங்களா. இது சிம்டம். இந்த மாதிரி சிம்டம் இருந்தால் பிளான்டார் ஃபேசைட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, குதிங்கால் ஏரியாவில் கால்கேனியம், நேவிகுலார், கியூபாய்ட், கியூனிஃபார்ம் அந்த மாதிரிலாம் எலும்பெல்லாம் சேர்ந்து தான் குதிங்காலை ஃபார்ம் பண்ணுது. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஸ்ட்ரக்சர். இவ்வளோ வெயிட்டையும் அது ஊனுது. நம்ம உடம்பு மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு வச்சா உளுந்துரும். ஆனால் நம்ம குதிங்காலோட அமைப்பு, நம்மளுக்கு இருக்கிற பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் வச்சு தான் நம்ம அவ்வளோ நடக்க முடியுது. நம்மளோட அவ்வளோ வெயிட்டையும் தாங்குற மாதிரி அது ஒரு வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதில் நீர் கோர்த்துக்கும் ஸ்ட்ரெயின் ஆகி வெயிட் அதிகம்னாலேயோ, டைல்ஸ் மார்பிள்ஸ் ஃப்ளோரில் வெறுங்காலில் நடக்கிறதுனாலையோ நீர் கோர்த்துட்டு, இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஹீமோக்ளோபின் கம்மி, கால்சியம் கம்மி, அது மாதிரிலாம் இருக்குது. டயபெட்டிஸ் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ இது மாதிரி நீர் கோர்த்துட்டு என்ன பண்ணுதுன்னா, உள்ளுக்குள்ளே அந்த லேயரை இன்ஃப்ளேம் பண்ணிடுது. இன்ஃப்ளேம் தான் வெளியில் புண்ணான சீப்பிடிக்கிற மாதிரி உள்ள நீர் கோர்த்து. அதனால் காலையில் எந்திரிக்கிறப்ப வலிக்குது. இதை தவிர கால்கேனியல் ஸ்பர்ன்னு ஒன்று, குதிங்காலில் கால்கேனியம்ங்கிற எலும்பு, கால்கேனியம்ங்கிற எலும்பில் எக்ஸ்ட்ராவாக எலும்பு மாதிரி வளர்ந்துடும். அது ரியல் எலும்பு இல்லை, பட் எலும்பு மாதிரி ஸ்பர் அது க்ரோத் ஆயிரும். அது ஆனாலும் இந்த மாதிரி வலிக்கும். இன்னொன்று என்னென்னா, ஓஏ ஆங்கிள். எப்படி முட்டி தேய்மானம் நீர்க்கட்டு வருதோ அந்த மாதிரி இது ஆங்கிள்ங்கிற இடம், அந்த பாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜாயிண்ட் இருக்குல்லங்க, கெண்டைக்காலுக்கெல்லாம் ரொம்ப கீழே அந்த ஜாயிண்டில் வீங்கிட்டு வலிக்கிறது. அதுனாலையும் இதே மாதிரி சிம்டம் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்தால் என்ன பண்ணலான்னா, வீட்டுக்கு உள்ள ஒரு சாஃப்டான செருப்பும் வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்டான செருப்பும் போட்டுக்கணும். ஏன் சாஃப்டான செருப்புனா, நம்மளோட இது டைல்ஸ் மார்பிள்ஸ் இதுலாம் நடக்கிறப்ப நம்ம வெயிட் மாதிரி 3 மடங்கு ஷாக்கு உள்ளே இறங்கும். நம்ம 70 கிலோனா 210 கிலோ இறங்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட வெயிட்டுக்கும் போட்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஷாக்கை குறைக்கத்தான் வீட்டுக்கு உள்ள ஒரு சாஃப்ட் செப்பலும் வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பலும் போட்டுக்க சொல்கிறேன். சாஃப்ட் செப்பல் எந்த கடையில் வேணாலும் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். சாஃப்ட் செப்பல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நடக்கிறப்ப பஞ்சு மெத்த மேலே நடக்கிற மாதிரி இருக்கணும். இது ஒரு முக்கியமான டூஸ் அண்ட் டோன்ட்ஸு. இதை தவிர அந்த ஏரியாவில் ஐஸ் வைக்கலாம், காலை தலைவாணி மேலே தூக்கி வச்சு படுத்துக்கலாம், ரெஸ்ட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஓரளவுக்கு நிறைய குடிக்கலாம். இதை தவிர இப்போ ஒரு எக்ஸசைஸ் மோனிஷா சொல்லி தருவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி குதிங்கால் வலி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸசைஸோட பேர் ஸ்டாண்டிங் ஆன் டோஸ். ஸோ இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வால் பக்கத்துலேயோ இல்லை ஏதாவது பிடிக்கிறதுக்கு கம்பி அந்த மாதிரி ஒரு பக்கத்தில் நின்றுட்டு, ஸ்ட்ரைட்டாக இப்படி நின்றுட்டு உங்களோட கால் விரல்களில் நீங்கள் நிற்கணும். நின்றுட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு கீழே ரெஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயின் ரெடியூஸ் ஆகும். இன்னொரு தடவை சொல்லிடுறேங்க. ஸ்டாண்டிங் ஆன் டோஸுங்கிறது நம்ம குதிங்காலில் தானே ஆல்வேஸ் நிற்போம், நம்ம மொத்த பாதத்தில். அதை விட்டுட்டு இதுதான் பாதம்னு வச்சுக்கோங்க. இப்படி கால் விரலில் நிற்கிறது தூக்கிட்டு 10 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்புறம் கீழே போட்டுறது. அதுலேயும் 1 2 3 4 5 6 7 8 9 10 திரும்ப அது மாதிரி ரிப்பீட் பண்ணுறது. 2 2 3 3 அந்த மாதிரி 7 தடவை பண்ணணும். அது ஒரு செட்டு. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவையோ 3 தடவையோ பண்ணலாம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ட்ரெயின்லாம் குறைஞ்சி அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் போய் உங்களுக்கு க்யூர் ஆகும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். நான் மோனிஷா, ஃபிசியோதெரபிஸ்ட்.